நான் புருஷோத்தமன். சித்திம்கள் யூடியூபில் எனது பங்களிப்பாக காணலாம் @Sumerian_தமிழ். இது சுமேரியர் நாகரிகம் தமிழர் நாகரிகமே என்பது நமது ஆராய்ச்சி. இங்கிருந்து தமிழ்நாட்டு பகுதிகளிலிருந்து கேரளாவிலிருந்து அங்கு சென்றிருப்பர் என்பது நமது ஒரு கோட்பாடு. அவ்வகையில் சுமேரியர் நாகரிக காப்பியங்கள், சிந்து சமவெளி நாகரிக சின்னங்கள், தமிழ்நாட்டில் கிடைக்கும் எழுத்துருக்கள், காப்பியங்கள், இவை மூன்றையும் ஒப்பிட்டு காண நமக்கு மொழி வளர்ந்த விதம் உலகில் எவ்வாறு என்று அறியக்கூடும். அதன் ஒரு கூற்றாக நாம் இங்கு அளிப்பது தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் மரபியல் பாடல் எண் 12 ஓரெழுத்தொரு மொழி என்று எவ்வாறு மொழி தோன்றியது என்ற ஒரு நிலையை காட்டுகிறது. அதுபோல் மரபியல் 20 மொழிபடுத்து இசைப்பினும் வேறு இசைப்பினும் எழுத்தியல் மாறா என்ற மொழி எவ்வாறு காப்பாற்றப்பட்டது எழுதும் வகையில் என்பதும், மேலும் பொருளதிகாரம் மரபியல் 112 பாடல் ஒத்த காட்சி, இவற்றையும் மூன்றையும் நாம் கருதும் பொழுது மொழி எவ்வாறு உருவாகியது, எவ்வாறு காப்பாற்றப்பட்டது, எவ்வாறு நாம் ஒருவர் சொல்லியதை எழுதியதை பொருள்படுத்துவது என்ற ஒரு ஆராய்ச்சி முறையும் நமக்கு கிடைக்கின்றது. இவற்றை நாம் கருத்தில் கொண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தில் சின்னங்களையும் சுமேரியருடைய காப்பியங்களையும் காணுதல் வேண்டும். உதாரணமாக நாம் முன்பே கண்டோம், ஆ என்றால் ஐயா, ஆ என்றால் ஆறு என்று. இங்கு அந்த ஆ என்பதையே 3 முறையாக எழுதி ஐயா கிராண்ட்ஃபாதர் என்று மேலை நாட்டவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். சுமேரியர் எழுதியதாக ஐயா என்றால் உடன் நமக்கு நினைவு வருவது அம்மம்மா என்பதாகும். அம்மாவின் அம்மா, ஐயாவின் ஐயா என்று அவர்கள் 3 முறை அ என்று காட்டி எழுதியுள்ளனர். அதுபோல் வேறொரு சின்னமாக என்கார் என்ற சின்னம், அதை உழவர், விவசாயி, ஏதோ ஒரு அலுவலர் என்ற பொருளோடு நாம் காண கிடைக்கிறது. மேலை நாட்டவர் கண்டுபிடித்துள்ளனர். அதை நாம் பார்க்கும் பொழுது என்கார் என்பதை என் என்பதை ஐயன் என்று படிக்கலாம் என்று நான் ஒரு கருதுகோளை முன்வைத்துள்ளேன். அவ்வகையில் இதை ஐயன்கார் என்றும் படிக்கலாம். ஐயன்கார் என்று அந்த காலத்தில் விவசாயியை குறிப்பதாக இருந்திருக்கக்கூடும் என்றும் நான் முன்வைக்கின்றேன். இவ்வகையில் இவ்வாராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் தொடர்ந்து எடுத்து சென்று வருகிறேன். இதை மேலும் பேராசிரியர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் எடுத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு, அவர்களுக்கு இது எவ்வகையான பயன்படும் என்ற கருத்தினாலும் இதை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.